தெரியாது. 1920களில் தான் கன்னியாகுமரியில் மாயம்மா தென்பட்டார்கள் என கூறப்படுகிறது. அன்னை மாயம்மாவை பொதுமக்கள் மட்டுமல்ல, பெரிய தவயோகிகளும் வந்து தரிசனம் செய்துள்ளார்கள். தமிழ், கன்னடம், ஹிந்தி, மராட்டி, மலையாளம் போன்ற மொழிகளில் பேசும் சக்தி அன்னைக்கு இருந்துள்ளது. ஆனாலும் யாரிடமும் எதுவும் கேட்பது இல்லை. மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஜெயல் சிங் மற்றும் மத்திய மாநில அமைச்சர்கள் என பிரபலங்கள் பலர் அன்னையை தரிசித்த வரலாறும் உண்டு. இந்தியா முழுவதும் உள்ள பல மொழி பத்திரிகைகளும் கட்டுரைகள் வெளியிட்டன. அன்னை மாயம்மாவை சுற்றிலும் எப்பொழுதும் நாய்கள் கூட்டம் இருக்கும். அதுவே அவர் அடையாளம். அன்னை தினசரி கடலில் குளிக்கச் சென்று சில மணி நேரம் கடலிலேயே மறைவார். அன்னையின் உடலில் கிழிந்த கந்தலான ஆடை மட்டுமே, சில நேரங்களில் அதுவும் இருக்காது. கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள உணவு விடுதிகளில் தானா